பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வந்திருக்கிறோம். அரியும் சிவனும் ஒன்று அப்படின்றாங்க. அந்த லிங்கத்து மேலதான் பெருமாள் நின்று இருக்கிறதா இங்க வரலாறு. ஸ்ரீதேவி பூதேவி சமேதனா நம்ம வந்து இங்க காட்சி தருவோம். திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் திருப்பார்கடலுக்கு வந்திருக்கிறோங்க. அருமையான கஷேத்திரம். அதாவது 108 திவ்ய தேசத்துல கிடையாது. ஆனா இது வந்து ஒரு அபிமான கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பார்கடல் வந்து காவேரி பாக்கம். நம்ம வேலூர்ல இருந்து வந்தோம்னா வாலாஜாப்பேட்டை டோல்கேட் இருக்கு. பக்கத்துல காவேரி பாக்கம். காவேரி பாக்கத்துல இருந்து உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம்னா இங்க திருப்பார்கடல் வரலாம். இங்க பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். மண்பேசும் மகத்துவம் பிபிசி சேனல் வாசகர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சனிக்கிழமையான இன்றைக்கு வந்து திருப்பார்கடலுக்கு வந்து காவேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பார்கடல் அபிமான கஷேத்திரம். அங்கே வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். இது ஏன் இந்த பேர் வந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து நிரூபிக்கிற மாதிரி இங்கே வந்து சிவலிங்கத்துக்கு மேலே பெருமாள் வீற்றிருக்கிறதா நமக்கு காட்சி தர்றாரு. அதுதான் அங்கே வந்து பிரசன்னம் வெங்கடேச பெருமாள் அப்படின்னு வெளிப்புற கோபுரத்தையும் அந்த கொடிமரத்தையும் காட்சி. திருப்பார்கடலுக்கு வந்திருக்கோம். 107வது திவ்ய தேசத்துக்கு இணையான ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். பெருமாளை தரிசிச்சுட்டு இருக்கோம். திருப்பார்கடல் ரங்கநாத சுவாமி அவனுடைய கோபுரத்தை தான் உங்களுக்கு காமிச்சுருக்கேன். திருப்பார்கடல் 107வது திவ்ய தேசத்துக்கு சமமான 107வது திவ்ய தேசத்துக்கு சமமான ஒரு ரங்கநாத சாமி ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். திருப்பார்கடல்ல இருக்குதுங்க. காவேரி பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவேரி பாக்கத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா திருப்பார்கடல். இங்க ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி கஷேத்திரம். அதுதான் உங்களுக்கு காட்சிப்படுத்தின்னு இருக்கேன். ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி ஆலயம் திருப்பார்கடலுங்க. அதனுடைய கொடி மரத்தை தான் நம்ம தரிசிச்சுட்டு இருக்கோம். திருப்பார்கடல் ரங்கநாயகி சமேத ரங்கநாதர் ஆலயம் 107வது திவ்ய தேசத்துக்கு சமமான ஒரு திருக்கோயில். பார்த்து எனக்கு பின்னாடி தெரியறது தான் அந்த ரங்கநாத சுவாமி. ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி ஆலயம் திருப்பார்கடல் 107வது திவ்ய தேசத்துக்கு சமமான ஒரு ஆலயம் அப்படின்றாங்க. பக்கத்துல வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்கு. திருக்குளம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். மண்பேசும் மகத்துவம் பிபிசி சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா திருப்பார்கடலுக்கு வந்திருக்கிறோம். ரங்கநாயகி சமேத ரங்கநாத சாமி ஆலயம் திருப்பார்கடலுக்கு வந்திருக்கிறோம். 107வது திவ்ய தேசத்துக்கு சமமான ஒரு ஆலயமாக இதை வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறோம். அற்புதமான ஒரு ஆலயம். அத்தி மரத்தால் பெருமாள் செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு வந்திருக்கிறோம். பக்கத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருக்கு. அரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க.
அதுதான் நம்முடைய கேமராமேன் சுரேஷ் காமிச்சிருக்கார். பக்கத்தில் வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில், தெப்பக்குளம், பின்னாடி தான் முன்னாடி இருக்கிற கோபுரம், கொடிமரம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க.